வந்து இப்போ செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்கோம், சந்திரன் போயிருக்கோம். அடுத்த கட்டமா எந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு தயாராகிருக்காங்க? இல்லை, நம்ம இப்போ வந்து சந்திரன் செவ்வாய் கிரகத்தை அடைஞ்சிருக்கோம். அடுத்து வந்து சந்திரனுடைய தென் துருவத்தில் யாருமே அடையாத இலக்கை நம்ம போய் அடைஞ்சிருக்கோம். காரணம் என்னன்னா, அங்கே சில வலிமையான கனிமங்கள், நீர் இருப்புக்கான வாய்ப்புகள், நீர்த்துவல்கள் இருக்கு. அங்கே போய் மனிதர்களை இறக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த நோக்கம். இது வரைக்கும் சந்திரனுடைய ஈக்குவேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த மத்திய பகுதிகளில் தான் இறங்கியிருக்காங்க. தென் துருவத்தில் போய் சேரணுங்கிறது ஒரு சவால் நிறைந்த இடம். அதை வந்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா நம்மளுடைய அந்த பாயிண்ட் சிவசக்தி ஸ்தல் அப்படின்னு ஒரு இடத்த இந்தியா தன்னுடைய லேண்டரை இறக்கி இருக்கிற பாயிண்ட். அதுலேருந்து சில தகவல் இருக்கும். அதனால் அடுத்து அங்கே போய் இறங்கணும். அதே மாதிரி சூரியனை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக ஆதித்யா L1 மிஷன். L1 என்னன்னா லக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ். அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சில இடங்கள்ல வந்து ஈர்ப்பு சக்தி ரெண்டுக்கும் சமம் பண்ணும். பூமியோட ஈர்ப்பு விசையும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையும் சமமாக இருக்கும். அங்கே வந்து நமக்கு அந்த எனர்ஷியல் பொசிஷனிங் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைத்தன்மை கொண்டு வரக்கூடிய இயக்கம் தேவையில்லை. பெரிய இயக்கம் இருக்காது. அதனால அங்கே என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்துல ஒரு 4.6 கிலோமீட்டர் வேகத்தில், அதுக்கு பேர் ஹேலோ ஆர்பிட்னு பேர், அந்த 4.6 கிலோமீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் நம்ம சாதாரணமாக அந்த ஒரு இமேஜினரி பாயிண்ட், அது லக்ராஞ்சியன் பாயிண்ட்டுங்கிறது ஒரு பாயிண்ட், இமேஜினரி பாயிண்ட். அங்கே அதிக விசை தேவைப்படாது. அதில் ஆனால் என்ன பண்ணுறோன்னா, அந்த லக்ராஞ்சியன் பாயிண்ட் ஒன்று வந்து சூரியனை பற்றிய தகவல்களை நமக்கு சேகரித்து பூமிக்கும் தகவல் இருக்கும். இந்த ரெண்டும் அனுப்பிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இந்த சுப்ராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி, அந்த கிரகத்துக்கு பயணம் செய்யக்கூடிய திட்டங்கள் இருக்குது. அதாவது முதல்ல சூரிய குடும்பத்தில் இருக்கிற 9 கோள்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அதனுடைய தகவல்களை நம்ம பெறணும். இப்போ நம்மளுடைய நாட்டுடைய முன்னுரிமை என்னன்னா, இந்த விண்வெளி ஆராய்ச்சின்ற வளரக்கூடிய பயன்கள் வந்து சாதாரண மனிதனை போய் சென்றடையணும், அவருடைய வாழ்க்கை தரமும் உயர்த்தணும். அடுத்து வந்து நம்மளுடைய மேலாண்மை, நம்மளுடைய சுப்ரீமசியை காட்டுறதுக்கு, உலக நாடுகள் காட்டுறதுக்கான திட்டங்கள், நமக்கு கிடைக்கிற பட்ஜெட் எவ்வளவு தூரம் நமக்கு ஆதரவு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கோம். இப்போ ராகேஷ் சர்மா மாதிரி இப்போ இவர் போயிட்டு வந்திருக்காரு, அமெரிக்காவோட போயிட்டு வந்திருக்காரு. அது மாதிரி அடுத்த கட்ட நிகழ்வுகளை நம்ம தனியாக அனுப்புற மாதிரி எதுவும் திட்டங்கள்? அதாவது சுபான்சு சுக்லா ராகேஷ் சர்மாவுக்கு அடுத்தபடியாக விண்ணுக்கு சென்ற விண்வெளி வீரர். ராகேஷ் சர்மா வந்து விண்கலத்தில் போய் சோயூஸ் விண்கலத்தில் அப்படியே அந்த விண்கலத்தில் சுற்றி தெரிந்து அப்படியே ரஷ்ய விண்கலம் அது அப்படியே தரையிறங்கியது, பூமியை நோக்கி வந்தது. இவர்கள் சுபான்சு சுக்லா சென்றது வந்து விண்வெளி, சர்வதேச விண்வெளி மையம் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி மையத்திற்கு சென்று 2-3 வாரங்கள் தங்கி இருந்து சோதனைகளை நடத்திவிட்டு திரும்பியிருக்கிறார்கள். அதை முதலாவது இந்தியர் விண்வெளி மையத்திற்கு செல்லுவது சுபான்சு சுக்லா அவர் முதல் முறையாக போயிருக்கார். அவர் சென்ற விண்கலமும் அந்த ராக்கெட்டும் அமெரிக்க நாட்டை சேர்ந்ததாக இருந்தாலும், நம்மளுடைய இந்தியர் ஒருவர் முதன்முறையாக அங்கே காலடி வைத்து அவருடைய உடல்நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அவருடைய மனோபாவங்கள், ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படி இருந்தால் என்ன மாதிரி இருக்குங்கிறது அந்த தகவல்கள் வந்து நாளைக்கு நம்மளுடைய ககன்யான் திட்டம், மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய இஸ்ரோவின் திட்டங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த முயற்சி என்னவா இருக்குன்னா, நம்மளுடைய ஏவுதளத்தில் இருந்து நம்மளுடைய ராக்கெட் மூலமாக நம்மளுடைய விண்கலத்தில் ஒரு இந்தியர்கள் விண்வெளிக்கு சென்று திரும்ப வரும். இதற்கான முயற்சிக்கு இவருடைய பயணம் பல படிப்பினைகளை நம்ம கொடுக்கும். அப்படின்னா அவர் உடல்நிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அவருடைய அனுபவங்கள், இதெல்லாமே வந்து நாளைக்கு இந்த குரூ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவார்கள், அஸ்ட்ரோநாட்ஸுடைய மனநிலைகளை நம்ம அறிந்து அவருடைய அனுபவங்கள் நிச்சயமாக நமக்கு சில மாற்றங்கள், நம்ம என்ன மாதிரியான ஒரு நோக்கத்தோடு இருக்கிறோமோ அந்த நோக்கத்தை பயன்படுத்துவதற்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சந்திரயான் இதில் போனது நீள்வட்ட பாதையில் வந்து கால்குலேஷன் பண்ணி வந்து குறுகிய நேரத்தில் போய் சேர்ந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அட்வான்டேஜ் சிஸ்டம் நம்ம இந்தியன் சயின்டிஸ்டில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு செலஸ்டியல் பாடி, பூமியை சுற்றி வரக்கூடிய ஒரு துணைக்கோள் சந்திரனுங்கிறது. சந்திராயன்ங்கிற விண்கலம் வந்து செயற்கையாக செய்யப்பட்ட ஒரு துணைக்கோள். சந்திரனும் பூமியை சுற்றிட்டு இருக்கு. அப்போ இதை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் 2 வழி இருக்கு. ஒன்று வந்து சந்திரனை துரத்தி சென்று பின்பக்கமாக சென்று போய் பிடிக்கிறது. மற்றொன்று என்ன சொன்னதுன்னா, சந்திரன் வருவதற்காக காத்திருந்து அது வரக்கூடிய வழியிலே நம்ம இன்டர்செக்ட் பண்ணுறோம். அது வந்து ஆகுமெண்டேஷன் ஆஃப் அப்போஜி. அதாவது ஒரு ஹேமர் த்ரோ கயிறை, அந்த செயினை கையில் பிடிச்சிக்கிட்டு பாலை சுற்றி வேகத்தை அதிகரித்து பூமியுடைய சுற்றுவட்ட பாதையிலே அதனுடைய நீள்வட்ட பாதையை அதிகரித்து நேரடியாக அதை அனுப்பாமல் அதனுடைய வேகத்தை, அதை எஸ்கேப் வெலாசிட்டி என்று சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசையை தாண்டி வெளியே செல்லக்கூடிய அந்த வேகத்தை அடைந்த உடனே
அது என்ன சொல்லணும்னா அப்போ நேராக பூமியை விட்டு விலகி லூனார் டிரான்ஸ்ஃபர் ட்ராஜெக்டரி என்று சொல்றாரு. அது பூமியை சுற்றி சாதாரண செயற்கைக்கோள் பூமியை சுற்றி வராமல் பூமியினுடைய சுற்றுப்பாதையில் விலகி அது வேறொரு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கும். இது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு சில நாட்கள் ஆகும், 300 நாட்கள் 200 நாட்கள் 30 நாட்கள் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ல ஆர்பிட்ல போய் சந்திரனுடைய ஈர்ப்பு விசைக்கு பக்கத்தில் செல்லுகின்ற பொழுது இது போய்கொண்டிருக்கின்ற திசை வேகமும் அந்த சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தியும் இதனுடைய பாதையை மாற்றும். அதான் லூனார் ஆர்பிட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அது பாதை திசை திரும்பும்போது நேரடியாக நம்ம எதுவுமே செய்யாமல் விட்டோம்னா சந்திரன் அதை தன்னை அதனுடைய ஈர்ப்பு சக்தியில் இழுத்து டேமேஜ் ஆகிடும். அப்போ அது மாதிரி போய் லேண்ட் பண்ணுறது வேகமாக போய் சேர்ந்தாலும் அதனுடைய முடிவு வந்து ரொம்ப தவறுதலாக தோல்விகள் நிறைய அடைஞ்சிருக்காங்க. அதனால் நம்ம போகிற அந்த ஆர்பிட் மேனோரிங் பண்ணி தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் அங்கே போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறமா இந்த பிரேக்கிங் த்ரஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வேகத்தை கட்டுப்படுத்தி ஈர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்தக்கூடிய த்ரஸ்டர்ஸ் என்ன ஒன்றுனா எதிர் திசையில் ஃபயர் பண்ணி அதனுடைய வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சந்திரனுடைய சுற்றுப்பாதையில் சுற்றணும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஆர்பிட்டை நீளவட்ட பாதையிலேருந்து சர்க்குலர் வட்டப்பாதையில் 150 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வட்டப்பாதையில் சந்திரனை சுற்ற விட்டு அதிலிருந்து நம்ம இறங்கக்கூடிய அந்த லேண்டரோ அந்த ரோவரோ பிரிந்து சென்று இறங்க வேண்டும். இப்போ இந்த முயற்சி வந்து இந்தியா எடுத்துக்கொண்ட முயற்சி. ஆனால் அது 100க்கு 100 சந்திராயன் 2 இருக்கட்டும், சந்திராயன் 3 நிலவில் இறங்கியது. சந்திராயன் 2 வந்து ஹார்ஸ் லேண்டிங்னு சொல்லுவோம். ஒரு ஒரு அதிகப்படியான ஒரு கனமான ஒரு மோதல் ஏற்பட்டு அது இறங்கியது. சந்திராயன் 3 சாஃப்ட் லேண்டிங் பண்ணி அதிலிருந்து ரோவர் பிரிந்து சென்று அந்த அதனுடைய சோதனைகள்லாம் செய்து முடித்தது. அதனால தென் துருவத்தை அடைவது என்பது இதுவரை யாரும் செய்யாது, இந்தியா தான் முதல் முறையாக செஞ்சது. இப்போ இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால வந்து நம்மளோட ராக்கெட் தொழில்நுட்பத்தில் எந்த மாதிரி இது, அதாவது ஒரு சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார்னு சொல்லுவோம். இப்போ வந்து நிசார் என்ற செயற்கைக்கோள் வந்து முப்பரிமாணம் 3 டைமென்ஷனல் அட்லஸ். இப்போ நம்ம மேலேருந்து ஒரு 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 ஆப்டிக்கல் சிஸ்டத்தை வச்சு ஒரு கேமரா வச்சோ லென்ஸ் வச்சு பார்க்கும்போது 2 டைமென்ஷனல் பரப்பு தான் தெரியும், அதனுடைய ஆழம் தெரியாது. இந்த ஆழத்தை கணக்கிட்டு எடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு மலையுடைய ஆழம் எவ்வளவு இருக்கு, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களுடைய ஆழத்தை பெனட்ரேட் பண்ணி செய்யணும்னா ஆப்டிக்ஸ் இல்லாமல் இந்த ரேடார் இமேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயற்கைக்கோளில் இது பிரத்யேகமாக ஒரு ரேடார் பொருத்தப்படுங்க. சேட்டலைட்டில் ரேடார் இருக்காது, ரேடார் வந்து கிரவுண்டில் தான் இருக்கும். இதில் வந்து அந்த சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார்னு சொல்லக்கூடிய அன்ஃபர்லபிள் ஆண்டனா, அதாவது ஒரு விரியும் தன்மை கொண்ட ஒரு அம்பர்லா, அதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவு இருக்கும். இந்த ஆண்டனாவுடைய கதிர்வீச்சுகள் வந்து ஆர்எஃப் ரேடியேஷன் வந்து 2 விதமான இருக்கும், எல் பேண்ட் அண்ட் எஸ் பேண்ட்னு சொல்லுவோம். எல் பேண்டுங்கிறது ஒரு தரைமாற்றமாக போகக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி, எஸ் பேண்டுங்கிறது செலஸ்டியல் ஸ்பெக்ட்ரம், தரையிலிருந்து விண்ணுக்கு செல்லக்கூடிய ஸ்பெக்ட்ரம். இந்த ரெண்டுமே வந்து என்ன ஆகும்னா இணைந்து செயல்படணும். இது இணைந்து செயல்படும் போது ஒரு பரப்பையும் அதனுடைய உயரத்தையும் நமக்கு துல்லியமாக கண்டுபிடிக்கும். அப்போ பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிமங்கள், அதே மாதிரி ஒரு கிளேசியர், உதாரணத்துக்கு இமயமலையில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் இப்போ எவ்வளவு உருகுது, இந்த கிளேசியர்ஸ் எவ்வளவு மெல்ட் ஆகுதுங்கிறத வச்சு தான் ஜீவநதிகளில் வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள், மழை வரக்கூடிய வாய்ப்புகள், நீர் மேலாண்மை எப்படி இருக்கும், விவசாயத்துக்கு எப்படி பயன்படும், இந்த மாதிரியான தகவல்களை ரொம்ப முக்கியமாக நமக்கு கொடுக்குறது போகும். இப்போ எதிர்காலங்களில் இப்போ குலசேகரப்பட்டினத்தில் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம், ஸ்மால் ராக்கெட்ஸ் வந்து லான்ச் பண்ணி இருக்கிறோம். அதில் வந்து பன்னாட்டு கொலாபரேஷன்களை வந்து அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸுங்கிறது மினியேச்சரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு சேட்டலைட் வந்து மிகப்பெரிய கனமானதாக இருந்தது, மினியேச்சரைஸ் ஆகும்போது செயற்கைக்கோளுடைய எடை வந்து சின்ன சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை நிறைய நம்ம அனுப்புகிற போது இருக்கிற பெரிய ராக்கெட்டை வச்சு நம்ம அனுப்பினோம்னா அது வந்து ஒரு 100-200 சேட்டலைட்ஸை ஒரே நேரத்தில் அனுப்புகிற மாதிரி ஒரு கஷ்டமான ஆகிடும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சின்ன ராக்கெட், சின்ன செலுத்து வாகனம், அதுலேயே இந்த மாதிரி சேட்டலைட்ஸ் 500 கிலோ 400 கிலோக்குள்ளே இருக்கிற சேட்டலைட்ஸ் எல்லாம் தனியாக வச்சு அனுப்புறது. ரெண்டாவது வந்து இந்த செயற்கைக்கோள்களுடைய பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இந்தியா வந்து தன்னிறைவு பெற்றிருந்தாலும், இந்தியா வந்து அதில் ஒரு வல்லமை பெற்றிருந்தாலும், உலக நாடுகளில் பல நாடுகளுக்கு இதனுடைய டிமாண்டு அதிகமாகிட்டே வருது. இந்த மாதிரியான டிமாண்ட் வரும்போது நம்ம ரெகுலராக இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற ஏவுதளத்தை பயன்படுத்தி இந்த வியாபார நோக்கத்தில் வரக்கூடியதை நம்ம எடுத்து செய்யணும்னா ரொம்ப ப்ரோக்ராம் ஜாஸ்தியாகிடும். அதுக்காக இதை தனியாக எடுத்து சென்று
குலசேகரப்பட்டினம் மாதிரி ஒரு இடத்துல போகும்போது 2 அட்வான்டேஜ் இருக்குது. குலசேகரப்பட்டினத்தில் தெற்கு நோக்கி செல்லக்கூடிய போலார் ஆர்பிட்ஸில் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து போனோம்னா அது வந்து ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுடைய மேலே பறக்க வேண்டியது. அங்கே நிறைய ஆர்பிட் மேனுவரிங் சொல்லுவோம், ஸ்டேரிங் பண்ணி அதை திருப்பி கொண்டு போகணும். இதனால என்ன ஆகும்னா இந்த எடுத்து செல்லக்கூடிய செயற்கைக்கோள்களுடைய எடை குறைஞ்சி போயிடும். உதாரணத்துக்கு குலசேகரப்பட்டினத்துலேருந்து 500 கிலோ செயற்கைக்கோள் நம்மளால் லான்ச் பண்ண முடியுமா? ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து 350 கிலோ தான் நம்மளால். காரணம் என்னன்னா அந்த ஸ்டேரிங்கில் நிறைய எனர்ஜி லாஸ் ஆகுது. இந்த 2 காரணங்களுக்காகவும் தெற்கு பகுதியில் நம்ம ஒரு செயற்கைக்கோள் செலுத்தக்கூடிய லான்ச் பேடு உருவாக்கணும்னு சொன்னால் குலசேகரப்பட்டினத்தில் இந்த ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டிருக்கு. அது வந்து முழுக்க அதை தனியார்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் யார் வந்தாலும் இதை வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு, அதாவது இந்த பாதுகாப்பு அம்சங்கள் இதெல்லாமே சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறத அது உடன்பட்டு இருந்ததுன்னா அந்த செயற்கைக்கோள் லான்ச் வந்து நம்ம அங்கேருந்து பண்ணுவோம். அதுக்கான ஏஜென்சிஸ் இன்ஸ்பேஸ், NSIL, நம்ம கமர்ஷியல் அவங்கெல்லாம் தனியாக இதுக்கான கட்டணங்களை நிர்ணயிப்பாங்க. வருங்காலத்தில் செயற்கைக்கோளுடைய பயன்பாடு அதிகரிக்கும் போது இந்த தேவைகள் பயங்கரமாக அதிகரிக்கிறதுனால, பயன்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக போயிட்டு இருக்கிறதுனால ஒரு தனியாக ஒரு 2ஆம் ஏவுதளம் ஆக்சுவலாக செகண்ட் லான்ச் சைட் தான் க்ளோஸ். இப்போ ஏவுகணை தொழில்நுட்பம் வந்து எப்படி சார் இருக்குது? ராக்கெட் லான்ச்சில் வந்து ஏவுகணைகள் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம், ப்ரொமோஸ்லாம் நிறையா சாதனை பண்ணியிருக்கோம். அது மாதிரி வேற எதுவும் இந்தியாவோட புது திட்டங்கள் இல்லை? ஏவுகணைகள்ங்கிறது இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பாதுகாப்பு அம்சங்களுக்கு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ங்கிறது ராக்கெட்டாக இருந்தாலும் ஏவுகணையாக இருந்தாலும் ஒன்று தான். இதே ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை நம்ம அதனுடைய தனியான கண்ட்ரோல் செய்து எந்த ஒரு எதிரி நாட்டுடைய அச்சுறுத்தலும் நம்ம மீது இல்லாமல் இருப்பதற்காக, நம்மளுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக பலவிதமான தாக்குதல்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருந்ததுன்னா அதுக்கான அந்த தொழில்நுட்பத்திலையும் நம்ம முன்னேறி வருகிறோம். அது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மகிட்ட இருக்கிற ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், கைடட் மிசைல்ஸ், கட்டு மிசைல்ஸ், அதாவது ஒரு எதிரியுடைய இலக்கை துரத்தி சென்று அடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ரேடார் எங்கெங்கே திரும்புதோ அந்த பக்கம்லாம் அந்த ஏவுகணை அது பின்னாடியே போகும். அது லாக் ஆகிடும். இதனுடைய கண்ட்ரோல் சிஸ்டமும் அதனுடைய பிரெயினும் 2 பேருடைய பிரெயினும் ஒரே மாதிரி பார்வை. நான் எங்கெங்கே பார்க்கணும்னோ அங்கெல்லாம் நீ அடிக்க வேண்டுங்கிற மாதிரி உத்தரவுகள் போயிடும். அதுதான் நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்துருக்கோம். எதிரி நாட்டுடைய ட்ரோன்களாக இருக்கட்டும், விமானங்களாக இருக்கட்டும், அடித்து வீழ்த்தப்படும்.